மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். போன வாரம் திரையில் ஜாதகம் வந்துருச்சு. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். ஆனால் 99% பேர் கரெக்டாக சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஜாதகம் திரையில் வந்துருச்சு. இந்த ஜாதகர் என்ன படித்து கொண்டிருக்கிறார்னு கேட்டேன். கிட்டத்தட்ட 95% பேர், பொது வீடியோவாக இருக்கட்டும், யாருடைய பேரையும் நான் படிக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் 90% அபோவ் அப்படின்னு எனக்கு பதில் வரும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு தான் எளிமையான கேள்வி கேட்டேன். நீங்கள் எவ்வளவு பேர் தப்பாக சொல்லுவீங்கன்னு இருந்திருந்தா தான் எனக்கு மூட் ஆஃப் ஆகிருக்கும். ஆனால் எல்லாருமே கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க. இவர் சிஏ ஆடிட்டிங் படித்து கொண்டிருக்கிறார், ஆடிட்டராக படித்து கொண்டிருக்கிறார், ஆடிட்டராக பாஸ் பண்ணுவார். ஏன்னா அடுத்தடுத்து யோகா அமைப்புகள், புதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் அப்படியே பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய தொடர்புகள் எல்லாம் இருக்கும்போது கன்னியும் புதனும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய இந்த நிலைமையில ஆடிட்டர் மட்டுமே படித்து கொண்டிருக்கிறார் என்பதை நிறைய பேர் துல்லியமாக அப்படியே இது பண்ணிட்டீங்க. 90% பேர் அதை பெருமைய வழியிலையும் பாருங்க, 90% பேர் சரியாகவே பதில் சொல்லியிருக்கிறீங்க. ஆகவே ஒரு 80% சரியாக பலன் சொன்னாலே அது பெரிய விஷயம். சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகளை தெல்ல தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொது வீடியோக்களில் கூட ஆடிட்டர் படித்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னதுகளே சாட்சி. ஆகவே மாணவர்களுக்கு இனிய நல்ல பாராட்டுகள். இந்த வீடியோவில் கார்த்திக் எஸ் கேட்ட மாதிரி நட்பு வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன மாதிரியான பலன் தரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்க வீடியோவாக இந்த வீடியோவை பிரீமியம் வீடியோவை எடுத்துக்கோங்க. உண்மையிலே நான் அடிக்கடி சொல்லுவேன், சுபத்துவமோ பாவத்துவமோ, கார்த்திக் எஸ் கேட்ட கேள்வி உண்மையிலே ஒரு நல்ல கேள்வி. சுபத்துவமாக இருக்கட்டும் பாவத்துவமாக இருக்கட்டும் எதுவுமே இல்லாமல் இருக்கட்டும், ஒரு கிரகம் நட்பு வீடுக்கு கீழே போகாமல் இருந்தாலே அந்த கிரகம் நல்ல பலனை செய்ய போகுதுன்னு அர்த்தம். நட்பு வீட்டுக்கு கீழேன்னா என்ன தெரியுங்களா? நட்புக்கு கீழ்நிலை ஒரு கிரகத்துடைய ஸ்தான பலம் என்கின்ற ஒரு கிரகத்துடைய வலிமையை எப்படி அளப்பது. 100 மார்க் உச்சம். ஏற்கனவே இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன், திருப்பி ரிப்பீட் சொல்றதுல பிரயோஜனமே கிடையாது. புது நேயர்கள் எல்லாமே ஆரம்ப கால வீடியோக்கள் இருந்து வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஜோசியம் புரியும். ஒரு கிரகத்துடைய ஹையஸ்ட் ரேஞ்சு 100க்கு 100 மார்க். 100 மார்க் உச்சம், 80 மார்க் மூல திரிகோணம், ஆட்சி 60 மார்க், நட்புன்னு அதுக்கடுத்து நிலையில் வந்துட்டீங்கன்னா ஒரு 40 மார்க் பாஸ் மார்க்குன்னு அர்த்தம். நட்புக்கு அடுத்து சமம்னு வரும், அப்புறம் பகைன்னு வரும், அப்புறம் நீச்சம்னு வரும். நட்பு நிலையை அடுத்தினாலே இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் ரேங்கெல்லாம் எடுக்க வேண்டாம். 40 மார்க் எடுத்தாலே அப்படியே பாஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் 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 அப்படியே ஒரு நல்ல தொழில்களில் செட்டில் ஆகி போகிற படிப்பாளிகள் மாணவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? நீங்கள் 100 மார்க் எடுக்கிறவரும் பாஸ் பண்ணவர் தான், 40 மார்க் எடுக்கிறவரும் பாஸ் பண்ணவர் தான். அப்போ ஒரு கிரகம் அதிக வலிமை எனக்கூடிய ஸ்தான பலம், இதுக்கப்புறம் திக்பலம் திருப்பலம் அப்படி இப்படிலாம் வருது. ஸ்தான பலத்தில் உயர்வான நிலைமை உச்சம். அது நல்ல கிரகமா கெட்ட கிரகமா, உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகமா, இயற்கை பாப கிரகமா, இயற்கை சுப கிரகமா, உங்கள் லக்ன சுப கிரகமா, இதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள நிறைய கிளைகளா பிரியும். அப்ப உச்சம் அடைந்திருக்கின்ற கிரகம் அதனுடைய தன்மையை தரும். லக்ன சுபராக இருந்தால் நன்மையை தரும், ஆதிபத்திய நன்மையை தரும். இயற்கை பாபராக இருந்தால் ஆதிபத்திய நன்மைகளை தரும், காரக கெடுதல்களை தரும். பாருங்க, அப்படியே தலை சுத்தம். செவ்வாய் குருவோட 2 வீடுகளில் நட்பாக இருப்பார், சூரியனுடைய வீட்டில் அதிநட்பாக இருப்பார். இப்போ இந்த இடத்துல நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கிரகமான இந்த செவ்வாய் எதிரணிகளுக்கு, செவ்வாய்க்கு ஆகாத லக்னங்கள் 6 லக்னங்கள், சுக்கிரனுடைய லக்னம், புதனுடைய லக்னம், சனியுடைய லக்னம். இந்த சனியுடைய புதனுடைய சுக்கிரனுடைய 3 கிரகங்களுடைய லக்னங்களான 6 லக்னங்கள். கண்ணை கட்டிக்கிட்டு அப்படியே சொன்னாலும் கட கட கடன்னு கேட்கணும். என்ன? மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம், மகரம், கும்பம். இந்த 6 லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் இந்த இடத்துல இருப்பாராயின், அது 3, 6, 10, 11ஆம் இடங்களாக இருப்பாராயின், இந்த நட்பு வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் உண்மையிலேயே நல்ல பலனை செய்வார். தான் பாயிண்ட். இங்கே அவருக்கு எந்த தொடர்பையும் நான் கொடுக்கல. இந்த கிரகம் நல்லதுகளை செய்யும். அப்படியே மீதம் 6 வீடு, அவர் யோகக்காரகர் இல்லையா? கடகம், சிம்மம், தனுசு, மீனம், மேஷம், விருச்சிகம். இந்த இடத்துல 6 வீடுகள்லையும் இவர் இந்த வீடுகளில் இருந்தால் பெரிய அளவில் கெடுதல்களை செய்ய மாட்டாருங்க. இப்போ புதனை பார்த்தீங்கன்னா புதனுக்கு கூடுதலான நட்பு வீடுகள் வந்துடும். ஏன் தெரியுமா? புதன் ஆட்சி உச்சத்தில் 2 இடங்கள்ல மட்டும்தான் ஆட்சி உச்சத்தை அடைவார். அதனால் அவருக்கு நட்பு வீடுகள் ஜாஸ்தி.
புதன் வந்து ஒரு சிக்கலான கிரகம். பத்ர யோகம் நாலே நாலு லக்னங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். புதன் வந்து ஒரு அறிவு கிரகம். சுக்கிரன் 12 வீடுகளை எல்லா லக்கணங்களுக்கும் கேந்திரங்களில் சுக்கிரன் உச்சமடைவார். 12 லக்கணங்களுக்கும் கேந்திரங்களில் சுக்கிரன் உச்சமடைவார். இந்த சூட்சுமங்கள் எல்லாம் எத்தனையோ கட்டுரைகளில் எழுதியிருக்கிறேன். மூல நூல்களில் கூட இல்லாத சூட்சுமங்கள் இது. ஒரு மாதிரியாக சிந்தித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளில் சில பல நுணுக்கங்கள் தெரிய வந்த ஒரு அமைப்புகள். அதெல்லாம் ஆரம்பத்தில் நிறைய எழுதியிருக்கிறேன் 15 வருஷத்துக்கு முன்னாடியே. 12 லக்கணங்களுக்கும் கேந்திரங்களில் உச்சமடையக்கூடிய ஒரே கிரகம். இப்போ தான் வகுப்புலையும் சொல்லி கொடுத்தேன். அது சுக்கிரன் தான். ஏன்னா காமம் எல்லாருக்கும் தேவைப்படும் என்பதால். அதே நேரத்தில் 12 லக்கணங்கள்லையும் 4 பேருக்கு மட்டும்தான் கேந்திரத்தில் உச்சமடைவார் புதன். அறிவு கம்மியாக கொடுக்கறதுக்காக. அப்படிப்பட்ட புதனுக்கு இருக்கின்ற கிரகங்கள்லேயே அதிக நட்பு வீடுகள் உள்ளது புதன் தான். புதனை பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், நட்பு வீடுகளை குறிக்கக்கூடிய ஒன்று. அவருக்கு 5 வீடு நட்பு வீடு. யார் யார் நண்பர் அவருக்கு? 3 பேர் நண்பர். அவருடைய அணியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் நண்பர். ஆனால் அதிக நண்பர், கூடுதல் நண்பர், விரும்பக்கூடிய நண்பர் என்பது சூரியன். இந்த வார கேள்வி கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான், ஆனால் பதில் சொல்லணும்னு விரும்புகிறேன். திரையில் ஒரு ஜாதகம் வருகிறது. திரையில் ஒரு ஜாதகம் 3/8/1992 காலையில் 7:10 பிறந்திருக்கிறார். ஈரோட்டில் பிறந்திருக்கிறார். திரையில் வந்திருக்கக்கூடிய ஜாதகம். சிம்ம லக்னம். லக்னத்தில் சுக்கிரன் குரு, 2இல் சந்திரன், 5இல் ராகு, 6இல் சனி, 10இல் செவ்வாய், 11இல் கேது, 12இல் சூரியன் புதன். பிறக்கும்போது சந்திர தசையில் 4 வருஷம் 11 மாதம் 22 நாட்கள் மீதமிருந்த நிலையில் இப்போ அவருக்கு குரு தசையில் சனி புக்தி நடந்துகிட்டு இருக்கு. 12/9/2024 26/3/2027 வரைக்கும் இப்போதைக்கு. இந்த ஜாதகத்தை கம்ப்யூட்டரில் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக தெளிவாக இருக்கும், மேம்போக்காக பார்க்காம. இந்த ஜாதகர் ஜுவல்லரி கடை வைத்திருக்கிறார். இப்போவும் ஜுவல்லரி கடை, ஒரு 10-20 வருஷமாக ஜுவல்லரி கடை தான் வச்சிருக்கிறார். அதாவது பரம்பரை டச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜாதகர் முழுக்க ஜுவல்லரி கடையோட ஓனர். இந்த ஜாதகத்தில் ஒரு தப்பு இருக்குது. அது என்ன?